டே 9 மார்கழி கோலம். ஆமாங்க, இது இன்றைக்கி எடுத்த வெனஸ்டே விலாக் தான். இன்றைக்கி லஞ்சுக்கு வந்துட்டு நான் என்ன பண்ணியிருந்தேன்னா, கேரட் முட்டை சாப்பாடு தான் வந்து பண்ணியிருந்தேன். அதுக்கு முன்னாடி இந்த ஆயில் ஸ்ப்ரே வந்துட்டு ஸ்ப்ரே பண்ணுறக்கும் ஆயிலை வந்து ஊற்றுறக்கும் வந்துட்டு சூப்பராக வந்து இருக்குது. லிங்க் வேணால் கேளுங்க, மறக்காமல் கொடுக்குறேன். இதுக்கு நான் ஏன் கேரட் முட்டை சோறுன்னு பேர் வச்சேன்னு வீடியோட எண்டில் சொல்கிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடாய் எடுத்து வச்சுட்டு அதில் 2 முட்டை வந்து உடச்சி ஊற்றி உப்பு போட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு கேப்சிகம், கேரட், ஆனியன் இந்த 3யுமே போட்டுட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. சாப்பாடை வடித்து அதை வந்து ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் வந்து போட்டுட்டு சிக்கன் மசாலா, சில்லி பவுடர், எக் மசாலா சிம்பிளான இன்க்ரீடியண்ட்டை போட்டு நல்லா வந்துட்டு ஃப்ரை பண்ணிடணும். அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் வந்து சோயா சாஸ் ஊற்றி அதையும் வந்து நல்லா வந்து கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டதுக்கப்புறமா கொரியாண்டர் லீஃப் போட்டு எடுத்து சர்வ் பண்ணால் சூப்பரான கேரட் முட்டை சோறு ரெடிங்க. இதுக்கு நான் ஏன் கேரட் முட்டை சோறுன்னு பேர் வச்சேன்னா, எஸ்டர்டேவே வந்துட்டு பீன்ஸ் பொரியல் வந்து பண்ணிட்டேன். பீன்ஸ் இல்லாத காரணத்தினால் கேரட் மட்டும் போட்டு செஞ்சனால கேரட் முட்டை சோறுன்னு பேர் வச்சாச்சுங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.